ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ட்ரிக்கி ட்வின்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேனலில் வர வீடியோஸ், ஐடியாஸ் ஏதாவது ஒரு இடத்துல உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டி என்னன்றதை இப்போ தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டி என்னென்னா, பிரைன் பூஸ்டிங் ஆக்டிவிட்டி சீரீஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இது நம்ம கொடுக்க போகிற ஆக்டிவிட்டீஸ் இதே மாதிரி தான் பிரெயின் ஜிம் ஆக்டிவிட்டியாக தான் இருக்க போகுது. பட் அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட செட்டப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்ட் 1 விட கொஞ்சம் காம்ப்ளிகேஷனை நம்ம ஜாஸ்தி பண்ணியிருக்கோம் குட்டீஸ்க்காக. இப்போ நம்ம அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னன்றதை பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருளில் ஃபஸ்ட்டு கார்ட்போர்ட் ஷீட்ஸ், A4 ஷீட்ஸ், சிசர்ஸ், கம், ஆக்ரிலிக் பெயிண்ட்ஸ், ஸ்கெட்ச் பென்ஸ் இவ்வளோ இருந்தால் போதும். நம்மளோட செட்டப்பை நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். இது தாங்க இன்றைக்கி நம்ம குட்டீஸ்க்கு கொடுக்க போகிற ஆக்டிவிட்டியோட செட்டப். இதில் நம்ம எந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்றதை நீங்கள் இப்போ பார்த்துக்கலாம். அவங்களோட 2 ஹேண்டுக்கும் நம்ம வேலை கொடுக்க போகிறோம். இது எப்படி அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்டுங்க. லெஃப்ட் ஹேண்டுக்கு ஒரு 3 காம்பினேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரைட் ஹேண்டுக்கு ஒரு 3 கலர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த நடுவில் போட்டிருக்கிற அந்த 9 காம்பினேஷன்ஸும் அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் கலர்ஸை காம்பினேஷனாக மெயினாக வச்சு நான் அந்த கலர் காம்பினேஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ஃபோட்டோவை நீங்கள் அதை நோட் பண்ணாலே உங்களுக்கு அந்த காம்பினேஷன்ஸ் புரிஞ்சிடும். சேம் ஆக்டிவிட்டி தாங்க நம்ம பார்ட் 1 டிஸ்கஸ் பண்ணதே தான். பட் நம்ம அவங்களுக்கு கொடுத்த அந்த செட்டப், அந்த ஐடியா மட்டும்தான் கொஞ்சம் அதோட பார்ட் 1 விட கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம குட்டீஸ் எப்படி விளையாடுறாங்கன்றதை பார்க்கலாம். குட்டீஸ் விளையாண்டது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கேமோட செட்டப் அண்ட் ஐடியா கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செட்டப் க்ரியேட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாகவே ஆச்சு. பட் ஆனால் குட்டீஸ் விளையாடும்போது சூப்பராக இருந்துச்சு. குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. வாங்க இப்போது இந்த கேமுடைய பெனிஃபிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்களுடைய ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. அவங்களுடைய ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் பிரெயினுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பூஸ்டப் ஆகுது. ஸோ நம்ம அதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டி நம்ம டிசைன் பண்ணதே. அவங்களுடைய ஃபைன் மோட்டார் ஸ்கில் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கேம் யூஸ் ஆகுது. ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. அவங்களோட விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் பவர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த ஆக்டிவிட்டி நல்லாவே யூஸ் ஆகுதுங்க. அட் அ டைமில் நிறைய கலர்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, கண்ணில் பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டி அந்த ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது நீங்கள் ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் அப்பப்போ குட்டீஸ்க்கு எடுத்து கொடுக்கலாம். அப்படி கண்டினியூஸாக விளையாட அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் ஈஸியாகவே பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குட்டீஸோடைய இந்த கேம் அவங்க விளையாண்டது, இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள்.
பார்ட் 1 வீடியோவுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். அதோடைய செட்டப் இதை விட கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் கம்மியாக இருக்கும். நீங்கள் ஈஸியாகவே க்ரியேட் பண்ணி குட்டீஸ்க்கு விளையாட கொடுக்க முடியும். நான் உங்களை இன்னொரு சூப்பரான ஐடியாவோடு நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.